நண்பர்களே, நாம் வாழ்கின்ற இந்த திருப்பூர் எப்போது தோன்றியது? ஏராளமான தொழிற்சாலைகள், பேருந்துகள், இன்னும் பல்வேறு விதமான சாலைகள், தியாகிகளுடைய பூங்காக்கள், இப்படி எண்ணற்றவை திருப்பூர் இருக்கிறது. ஆனால் இந்த திருப்பூர் என்பது இன்று நாம் பார்ப்பது போல் கடந்த காலங்களில் இருந்ததா, அல்லது இன்று நாம் பார்க்கிற திருப்பூர் இனிமேல் இருக்குமா என்பது பற்றியெல்லாம் கூறுவதற்காக ஒரு சிறு முயற்சி இது. நமது திருப்பூர் மூலமாக, யூடியூப் மூலமாக உங்களிடம் இந்த எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த ஏற்பாட்டை நண்பர்கள் செய்துள்ளனர். அந்த வகையில் திருப்பூரில் ஏராளமான செய்திகள் சொல்லப்பட வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பாக ஒவ்வொருவரும் தாங்கள் பிறந்ததை மகிழ்வோடு கொண்டாடுவார்கள். அப்படி பார்க்கின்ற போது ஒவ்வொரு பேருக்கும் சில காரியங்கள் இருக்கும். எந்த பேராக இருந்தாலும் அதற்கான வரலாறு இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது முதலாவதாக இந்த திருப்பூர் என்கிற பெயர் எப்படி தோன்றியது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டியுள்ளது. பலர் பலவிதமான காரணங்களை கூறுகிறார்கள். புறநானூற்றில் ஒரு கதை சொல்லப்படுகிறது. சோழன் செங்கணனுக்கும் சேரன் இரும்புரையனுக்கும் இடையில், அது கிமு 3ஆம் அல்லது 2ஆம் நூற்றாண்டில் ஒரு போர் நடந்ததாகவும், அந்த போர் இறுதியாக திருப்பூரில் நடைபெற்றது. எனவே திருப்போர் என்று ஊரின் பெயர் வழங்கப்பட்டது. அந்த திருப்போர் என்பதே மருவி திருப்பூர் என பெயர் மாறியதாக புலவர் சேராசு கூறுகிறார். தஞ்சை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக உள்ளார். பல்வேறு வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார். அவர் அவ்வாறு கூறுகிறார். புறநானூறு என்பது கிட்டத்தட்ட மன்னர்களுடைய புறத்தை பற்றிய, யுத்தங்களை பற்றிய 400 பாடல்களை உள்ளடக்கியது. அதில் அந்த 400 பாடல்களை பாடிய புலவர்கள் தெரியாது. அவை இலக்கிய சான்றுகளை ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ள அல்லாமல் அவர்களை வரலாற்று சான்றுகளாக எடுத்துக் கொள்வது சரியாக இருக்காது என்பது கருத்து. அது மட்டுமல்ல, மகாபாரதத்தில் ஒரு கதை சொல்லப்படுகிறது. அவர்கள் தலைமறைவாக இருந்தபொழுது பாண்டவர்கள் தாராபுரத்தில் இருந்தார்கள். அந்த தாராபுரம் விருடாபுரம் என்று அழைக்கப்பட்டது. அங்கிருந்து கௌரவர்கள் மாடுகளை திருட்டிக் கொண்டு வந்துவிட்டனர். மாடுகளை மீட்பதற்காக பஞ்சபாண்டவர்கள் கடைசியான நகுலனும் சகாதேவனும் மாடுகளை தேடிக்கொண்டு வந்தனர். மாட்டை கண்ட இடம் குண்டடம் எனப்பட்டது. மாடுகள் திரும்பிய இடம் திருப்பூர் எனப்பட்டது என்று மகாபாரதத்தில் கதை வருவதாக கூறுகிறார்கள். இப்படி பலரும் பலவிதமான பெயர்களை கூறுகிறார்கள். இவைகளெல்லாம் ஏற்கக்கூடியதாக இல்லை. அப்படியானால் இன்னும் சொல்லப்போனால் திருப்பூர் என்பது கூட நல்ல தமிழ் பெயரா என்பதை கூட நாம் ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. ஏனென்றால் அப்படி இல்லை என்பது சிலருடைய கருத்து. அப்படியானால் திருப்பூருடைய தொடக்க கால பெயர் என்ன? பிறகு எப்படி திருப்பூர் என்று மருவியது? இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு நாம் விடை கண்டாக வேண்டியுள்ளது. அந்த வகையில் அந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய கிபி 1600ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்பு பாளையக்காரர்கள் திருப்பூரை ஆண்டபோது ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலத்தை பல பகுதியில் ஆண்டார்கள். அப்பொழுது அவர்கள் காலத்தில் தான் பட்டயங்கள் எழுதப்பட்டது. கல்வெட்டு சான்றுகள் என்பது எதுவுமே இல்லை திருப்பூரை பற்றி. ஆனால் பட்டயங்கள், ஓலைச்சுவடிகள், வரலாற்றுக்கான அன்றைய மக்கள் பயன்படுத்திய கருவிகள், இவைகளெல்லாம் வைத்துக் கொண்டே ஒரு வரலாற்றை ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது திருப்பூர் என்பது
ஏதோ நேற்று பெய்த மழையில் இன்றைய தோன்றிய காளான் அல்ல. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் தொன்மையுடையது திருப்பூர். கேட்பது காட்சியமாக இருக்கும். ஆனால் இதை கூறியவர் தொல்பொருள் ஆய்வாளர் கவிஞர் பூங்குன்றன் அவர்கள். கோவையில் இருந்தபோது அவரை சந்தித்த பொழுது இதை கூறினார். திருப்பூர் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் இருக்கக்கூடிய மண்டை ஓடுகள், அந்த மண்கள், பாண்டியன் குழிகள் அல்லது மாண்டவர் குழிகள், இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது திருப்பூர் என்பது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஊர் என்று முடிவதெல்லாம் 2000 ஆண்டுகளுடையது. ஆனால் இது திருப்பூர் என்று முடிவதால் இது எந்த இனத்தைச் சேர்ந்தது என்று இன்னும் ஆய்வு செய்ய முடியவில்லை என்றார். அதேபோல திருச்சூரும் அப்படித்தான் ஆய்வு செய்ய முடியவில்லை என்றார். ஆனால் பூர் என்றும் பல ஊர்கள் முடிகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நமது மாதப்பூர், சிங்கப்பூர், மணிப்பூர், மிட்னாப்பூர், இப்படி பார்த்தீங்கன்னா ஏராளமான ஊர்கள் பூர் என்று முடிவதிலேயே. அது மாதிரி ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், இப்படி பல ஊர்கள் பூர் என்று முடிவதை பார்க்க முடியும். ஆகவேதான் பூர் என்பது தமிழ் அல்ல என்பது சிலருடைய கருத்து. அப்படியானால் என்ன இதனுடைய பேர் தொடக்கத்தில் இருந்திருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது பாளையக்காரர்கள் ஆண்டபோது ஒரு கத்தாங்கண்ணி பட்டயம் என்று ஒன்று. கத்தாங்கண்ணி என்பது இங்கிருந்து ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு உள்ள ஊர். அது வந்து படியூரிலிருந்து ஊத்துக்குளிக்கு செல்கிற சாலையில் அந்த கத்தாங்கண்ணி இருக்கிறது. அவர்கள் அந்த பட்டயத்தில் வருகிற ஒரு செய்தி நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. என்ன சொல்கிறார்கள் என்றால், பல்வேறு குலத்தைச் சேர்ந்தவர்கள் கூடியிருக்கும் பொழுது அந்த பட்டயம் எழுதப்படுகிறது. திருப்புர கோட்டையில் திரு வள்ளியம்மன் சன்னதியில் இந்த பட்டயம் எழுதப்பட்டது என்று கூறுகிறார்கள். அப்ப திருப்பூர் கோட்டையில் திருப்புர சன்னதியில் வள்ளியம்மன் கோவில் என்கிறாங்க. அப்படியானால் அந்த திருப்பூர் கோட்டையில் வள்ளியம்மன் சன்னதியில் இதை பார்க்கும் பொழுதுதான் நாம் இதனுடைய பெயரை வர முடியும். அப்ப திருப்புரம் பல ஊர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி அவங்களுடைய ஊர்களை வச்சிருப்பாங்க. காடையேஸ்வரன் கோயில்பா காடையூர். அதே மாதிரி நம்ம திருப்பூர் இருக்கிற விஸ்வேஸ்வர சாமி என்று கூறுகிறார்கள். ஆனால் தொடக்கத்தில் இது திருப்புர ஈஸ்வரன் என்கிற வகையில் தான் இந்த கோயிலுடைய பேர் இருந்தது. அவர் திருப்புர ஈஸ்வரன் என்றால் திருப்புரம் என்ற பெயரே திருப்பூருக்கு தொடக்கத்தில் வழங்கப்பட்டிருக்கும் என்பது கருத்து. அப்ப திரு என்றாலே இலக்கியங்கள் கூறுவது சிவபெருமான் எழுந்தருளிய இடங்களையெல்லாம் திரு என அடைமொழியிட்டு அழைப்பது வழக்கம்ங்கிறான். அந்த வகையில் தான் திருமலை மருதூர், அதே மாதிரி திருக்கலங்குன்றம், திருவாரூர், இப்படி நிறைய நீங்க எடுத்தீங்கன்னா ஆய்வு செய்ய முடியும் திரு என்ற வார்த்தை. அப்ப சிவபெருமான் தோன்றி அதன் புறப்பகுதியில் ஊர் தோன்றியதால் அல்லது புறப்பகுதி முழுவதும் கோயிலை கொண்டிருப்பதால் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அழகுமலை, அங்கு திருவண்ணாமலை, அவனாசி, ஊத்துக்கள், கைத்துமலை, இப்படி சுற்றியும் கோயில்கள் இருப்பதால் இது இந்த ஊர் திருப்புரம் என்று வழங்கப்பட்டிருக்கலாம் என்பது கருத்து. என திருப்பூர் ஆகிட்டு சொன்னா அப்ப திருப்பூருக்கு முன்னாடி ஊர்களுடைய பெயர் என்ன? இந்த கேள்வி வருகிறது. ஆகவே திருப்புரம் தான் சரியானது. அப்படியானால் திருப்புரம் எப்படி திருப்பூர் ஆனது? இந்த கேள்வி. இந்த திருப்புரத்தை வடபுலத்து பூசாரிகள் தான் பெரும்பகுதி என்று கோயில்கள் போல செய்திருந்தார்கள். அவர்கள் என்ன பண்றாங்கன்னா திருப்புறத்தை மொழிபெயர்க்கிறான். திரு என்பதை சிறி என்றும் புறத்தை பூரி என்று மொழிபெயர்த்தார். ஸ்ரீபுரி என்று திருப்பூருடைய பெயரை மாற்றலாம். இன்னைக்கு நீங்க அந்த PS சுந்தர நோட்டில் இருக்கக்கூடிய திருப்பதி கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலையில் பூசை பண்ணும் பொழுது ஒரு விசேஷமான சிறப்பு பூசைகள் என்று சில நபர்கள் செய்வாங்க. அது பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு முறை நான் போய் அந்த வாய்ப்பு கிடைத்தது. லட்சுமி செல்வம் படைத்த லட்சுமி இந்த ஸ்ரீபுரி நகரில் அவதரித்தா என்று அவங்க சொல்றாங்க அந்த பாடல்ல. ஆனால் ஸ்ரீபுரி என்று அல்ல. மீண்டும் தமிழர்கள் ஓரளவுக்கு ஆட்சி பரவிய பொழுது சிறி என்பதை திருவாக்கினார்கள். புரி என்பதை அதை பூர் என்பதற்கு பதிலாக, அதாவது ஸ்ரீபுரி புறம் என்பதற்கு பதிலாக, புரி என்பதை புறம் என்பதற்கு பதிலாக பூர் என்று மாற்றிவிட்டார்கள். ஆகவேதான் திருப்புறம் என்ற பெயர் ஸ்ரீபுரி என்று மருவி மீண்டும்
திருப்புரம் என்பதற்கு பதிலாக திருப்பூர் என்ற மாதிரி தான் நாம் கருதுகிறோம். இப்படி பல இடங்களை நீங்க பார்க்க முடியும். கல்வெட்டாய்வாளர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கும் பொழுது ஊர் பெயர் தோன்றிய வரலாறு குழந்தைவேல் என்று கருதுகே அது அவர் பல ஊர்களை அடுக்கிட்டே போவார். சிவன் எப்படி ஈஸ்வரன் எப்படி மாறினார் என்பது, சிவன் எப்படி ஈஸ்வரனானார் உட்பட பழனிமலைக்கு எப்படி பார்ப்பனர்கள் பூசை செய்ய வந்தார்கள் என்பது உட்பட பல செய்திகளை அதில் கூறுகிறார். அதில் ஒரு இடத்தில் ஆம்பூர் வரும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படான்னு சொல்லுவாங்க. இது உண்மை அல்ல. ஏன்னா ஆமைகள் என்பது மிக செழிப்பான வயல்வெளிகளில் வாழக்கூடியது. அப்ப ஆமைகள் வாழக்கூடிய ஊர் என்பது செழிப்பான ஊர். அப்படியா ஏன் இந்த பேர் வந்தது? இங்கதான் நீங்க பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, பொறாமை புகுந்த வீடும், ஒரு பொறாமைக்கார வீட்டுக்கு வந்து போயிட்டா பொறாமை மிகுந்த வீடு உருப்படாதுங்கிறது தான் அந்த பொறாமை மருவி ஆமை ஆயிடுச்சுங்கிறார். அதான் உண்மை. அந்த மாதிரிதான் ஆமையூர் என்ற அழகான அந்த பெயரை நாடர்கள் சுருக்கி சிதைத்து ஆம்பூராக்கி விட்டார்கள். இப்படி பல ஊர்களுடைய பெயர்களுக்கு அந்த வகையில்தான் நமது திருப்புரம் என்கிற அழகான தமிழ் பெயர் திருப்பூர் என்ற கடப்படை சொல் கலந்து மாறியதாக நாம் கருத வேண்டியதுள்ளது. இது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த செய்தி. அதன் பிறகு படிப்படியாக திருப்பூர் வளர்ந்துள்ளது. ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இதனுடைய கொங்கு நாடு, அதில் இருந்த பல்வேறு ஊர்கள், அதிலிருந்து ஒன்று குறுப்பு நாடு, அதில் வந்து திருப்பையூர் என்று இருந்தா சொல்றாங்க. அது மாதிரி பொங்குல்கார் நாட்டில் வந்து இருந்தா சொல்றாங்க. இவையெல்லாம் வந்து பாடல்களே அல்லாமல் வரலாற்று சான்றுகளாக எதுவுமே இல்லை. வரலாற்று சான்று என்று சொல்வது அந்த காடையூர் பட்டயம், அதாவது கத்தாங்கினி பட்டயம், அடுத்து காடையூர் பட்டயம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா முகுந்தனூர், நம்ம பெரிய பாளையம் கிளம்பலையா, அதனுடைய தொடக்க கால பேரு முகுந்தனூர் சொல்றான். அதுல நல்லூர் பட்டயம், இவைகளெல்லாம் பார்த்தால் திருப்பூருடைய உண்மையான பெயர் என்ன என்பதற்கான சான்றுகள் அதில் உள்ளது. ஆகவே நாம் திருப்பூர் வரலாறு என்பதை விட திருப்புரம் வரலாறு என்பதே சரியாக இருக்கும் என்று எனது கருத்து. இதற்கான கருத்துக்கள், இதன் மீதான கருத்துக்கள் வரும்பொழுது மீண்டும் ஆலோசிப்போம். ஏனென்றால் சரியான முதல் அடையாளத்தை, நமது அடையாளத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கான சான்றுகள் கல்வெட்டுகளாக இருக்கலாம், அல்லது ஓலைச்சுவடிகளாக இருக்கலாம், அல்லது மக்கள் பயன்படுத்திய கருவிகள், அன்று பயன்படுத்திய ஊர்கள் பெயர்கள் பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பல ஊர்கள், இந்த நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போனதையுமே கிழக்கே செல்கிற சாலையின் வந்து தாராபுரம் சாலை அல்லது காங்கேய சாலையுமா அந்த கடைசியாக போய் பிரிம்புடுது. அது தொன்மை காலத்தில் சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் சென்ற ஒரு வழியை. அங்க பாத்தீங்கன்னா கோட்டை காடுன்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா அரமனை புதூர்னு ஒன்று இருக்கு. இந்த பேரை பாருங்க, அது கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. அப்ப இந்த கோட்டைங்கிற பேர் எப்போது பயன்படுத்தப்பட்டது? அரமனை பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் இருந்திருக்கும். அதை ஒட்டி அரண்மனைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷரீப் காலனி, குறிஞ்சி நகர்னா இருக்கு. தொடக்க காலத்தில் ஒரு மிகப்பெரிய காடாது. நம்ம வைகாசி மாசத்துல தேர் திருவிழா, மாட்டு தேர் திருவிழா நடக்கும். அப்ப பழைய கோட்டையில் வந்து மன்றாடியார் குரூப்பும், தாராபுரத்தில் இருக்கக்கூடிய சங்கராண்டம்பாளையம் மன்றாடியார் குரூப்பும், இந்த இரண்டு குழுவினரும் ஓட்டப்பந்தயம் நடத்துவாங்க. அதாவது குதிரை பந்தயம் நடத்துவாங்க. குதிரை ஏறி அந்த மன்றாடியர்கள் செல்வார்கள். அப்படி இதனால்தான் அந்த காட்டை குதிரை பந்தய காடு என்று அழைத்தனர். இப்ப குதிரை பந்தய காடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோட்டை காட்டுக்கு கொஞ்சம் கலவரமா ராஜ வீதினு ஒன்று இருக்கும். அந்த ராஜ வீதி பாத்தீங்கன்னா சிவன் கோவில் வரை முதல் வந்து இன்னைக்கு வீடுகள் ஆக்கியம் பெற்றிருக்கு. இன்னொரு ஒன்று பாத்தீங்கன்னா சிவன் கோவிலை ஒட்டி வடவரமா நொய்யலாற்றுடைய கருவம்பாலத்தில் இருந்து ஒரு வாய்க்கால் பிரிந்து அது அப்படியே வந்து நொய்யலுடைய தென்பகுதி ஊரா நீர்ப்பாசனத்தை வழங்கிட்டு போகுது. அந்த வாய்க்காலுடைய பேர் ராஜா வாய்க்கால். அது வந்து நம்ம முனிசிபாலிட்டிக்கு எதிர போன அது இப்ப இன்னைக்கு தார் சாலையா மாறிடுச்சு. அப்ப ராஜா வாய்க்கால், குதிரைப்பந்தய காடு, அதே போல அரமனை புதூர், கோட்டை காடு, இந்த பேர்களெல்லாம் பாருங்க. இதை விட நம்ம பெருமாள் ஒட்டி வடவரமா ஒரு தெப்பக்குளம் இருந்தது. இந்த தெப்பக்குளங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெட்டப்பட்டது.
அங்க வந்து எது இன்னைக்கு பூவங்காடியா மாறிடுச்சு, பூ விற்கும் அங்காடியா, அதையும் எடுத்துட்டாங்க. தெப்பக்குளம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கோயில் கொஞ்சம் கிளவரமாக பார்த்தீங்கன்னா நந்தவனம்னு ஒன்று இருந்தது. அப்போ அது நந்தவனம். அப்போ ராஜவீதியிலிருந்து வர்றவங்க நந்தவனத்தை பூ பறித்து கோயிலுக்கு போய் பூசை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா அதனுடைய நமக்கு தெரிய வருகிற உண்மைகள். இல்லை அந்த கடந்த கால பெயர்கள் எதுக்கு நமது ஊருக்கு? ஆகவே இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நீண்ட காலத்துக்கு முன்னாடியே இந்த திருப்புறம் தோன்றியிருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். பல்வேறு இடங்களில் பல பேர்களை மீட்டெடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அழகான தமிழ் பேர்கள். இன்னைக்கு கூட ஒரு அறக்கட்டளை அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா ஸ்ரீபூர் அப்படின்னு சொல்லி அறக்கட்டளை வச்சிருக்காங்க. பழைய ஸ்ரீபுரிங்கிறதுல சில வார்த்தை இருக்குது. ஆகவே திருப்பூருங்கிறத விட அந்த இதிகாச காரணங்களை நாம் ஏற்க முடியாது. அதே போல புறநானூற்று காரணங்களை ஏற்க முடியாது. யதார்த்தத்திலிருந்து பட்டயத்திலிருந்து வருகிற ஒரே பேர் திருப்புறம் தான். ஆனால் என்னன்னா அதை யாரும் இன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள. ஆனால் இந்த உலக நாட்டு மக்களையே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தொழில் வந்திருக்கக்கூடிய இந்த ஊருடைய உண்மையான அடையாளத்தை, உண்மையான பேரை நாம் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறோம். அவ்வளவுதான். அது நான் கொண்டு வருவதற்கு இந்த குழு சொல்ல. அந்த வகையில் திருப்பூர் என்பது பேரே பொருத்தமானதாக இருக்கும். அதன் பிறகு இதனுடைய வளர்ச்சியை படிப்படியாக நாம் பார்க்கலாம் என்பது என்னுடைய கருத்து.